அடி மேலே அடி அடுத்தடுத்து கோபிக்கு விழுந்தாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ராதிகா வீட்டில் தான் இருந்தாக வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா இந்த பக்கம் தலைக்கு மேலே தண்ணியை ஊற்றி வந்து ஈஸ்வரி துரத்தி விட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனைனா அம்மா கிட்ட தான் ஓடி போய் அம்மா அம்மான்னு அழுது சேர்ந்துக்கிட்டு இருந்தார். அவங்க அம்மாவே நீ என் புள்ள இல்லை, பாக்கியா தான் என் மக அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னொரு பக்கம் ராதிகா தான் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்காமல் இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, மையுவை ஏன் கோர்ட்டு கூட்டு போனீங்கிறதான் ஏதோ பெரிய தப்பு மாதிரி பாக்கியாட்ட பேச, பாக்கியாவும் பாவமாக பேக்கு மாதிரி அமைதியாக தலையாட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிமா நீ பண்ண தப்புக்கு நான் பண்ணலாம் ஒரு தப்பே கிடையாதுன்னு திருப்பி கொடுத்துருக்கணும், அதையும் பண்ணல. இப்போ இதோட கதை முடிஞ்சிடும் போல். ஏன்னா வந்து ராதிகாவுக்கும் கோபிகரில் பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தா கதை இன்னும் தொடரப்போகுது. அடுத்து வந்து ஒரு சமையல் போட்டி நடத்த போகிறாங்களாம். எதுக்குடா அனிதா சம்பத் வந்திருக்காங்க கதையிலன்னு பார்த்தா அவங்க தான் ஆங்கராவோ நடுவராகவோ இருக்க போகிறாங்க சமையல் போட்டியில். இந்த பக்கம் கோபி, அந்த பக்கம் பாக்கியா, அவங்க 2 பேருமே வந்து சமைக்க இறங்க அதில் வந்து கோபி கொடுக்க போகிற குடைச்சலெல்லாம் தாண்டி எப்படி பாக்கியா ஜெயிக்க போகிறாங்கிறதான் அடுத்த கட்ட கதை. பர்சனல் வாழ்க்கையிலையும் வந்து பாக்கியா கிட்ட தோத்தாச்சு. இன்னொரு பக்கம் ப்ரொஃபஷனல் வாழ்க்கையிலையும் தோக்க போகிறார் கோபிங்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.